நண்பர்களே, உங்களது பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 19/1/2024, அதாவது தை மாதம் 5ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை, நவமி திதி, பரணி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் 3லிருந்து 4:30 வரை. சந்திராஷ்டமம் கன்னி ராசிக்காரர்களுக்கு. அதிர்ஷ்ட நிறம், அதாவது காலையில் அணிந்து கொள்ள வேண்டிய சற்று மேக்சிமம் வெள்ளையாக இருப்பது நல்லது. அதே போல் சாப்பிட வேண்டியது உருளைக்கிழங்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் எதையும் சாப்பிடுவது மிகவும் நன்று. அடுத்த தினப்பலன்களுக்கு செல்வோமாக. மேசராசி. கடன் சுமை குறையும். மாமனார் வீட்டிலிருந்து அவர்கள் வருவதோ அல்லது அவர்கள் வீட்டுக்கு நீங்கள் செல்வதோ நடக்கும். இளம் வயதினர்களுக்கு எதிர்ப்பையை மீறி காதல் வெற்றி பெறும். ரிஷபராசி. தூக்கக்குறைவு. வாகனத்தில் மெதுவாக செல்லவும். வாட்ச் அல்லது ஃபோன் ரிப்பேர் ஆகிவிட வாய்ப்பு உண்டு. நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலை நடக்கிறது. மிதுன ராசி. பிரியமானவர்களை சந்திப்பீர்கள். தாய், வாகனம், வீடு முதல் ஏதாவது ஒன்றினால் எதிர்பாராத செலவு, அதை ஈடுகட்டக்கூடிய அளவில் பணவரவும் வரும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு நன்கு அமையும். கடகராசி. சோம்பல்தனம். தேவையில்லாமல் விவாதம் செய்தல். செய்ய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். திடீர் பிரயாணம் உண்டாகும். அடுத்து சிம்மராசி. மனக்குழப்பம். காலையில் ஏதாவது தெய்வீக நாமங்களையோ அல்லது சுலோகங்களையோ சொல்ல நன்று. விநாயக பெருமான் வழிபாடு மிகவும் நன்மை தரும். அதே சமயத்தில் பணத்திற்கு குறைவில்லை. பணவரவு தேவையான அளவு இருக்கும். கன்னியராசி. இன்று சந்திராசிரமம். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தள்ளி போடுங்கள். தேவையில்லாமல் தலைவலி ஏற்படும். விளையாட்டு போட்டிகளில் ஈடுபட வாய்ப்பு. அடுத்து துளாராசி. மகிழ்ச்சி. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல செய்தி வரும். குழந்தைகளின் பிறப்பு குறித்து பெருமிதம், வளர்ப்பு குறித்து பெருமிதம். புதிய செப்பல், ஷூ, அந்த மாதிரிப்பட்ட காலணிகளை வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். விருச்சிக ராசி. சிக்கலிலிருந்து விடுபட வழி கிடைக்கும். நம்மிடமிருந்து உதவி பெற்றவர்களே நம்மை குறை கூறுவார்கள். அதை கண்டுகொள்ளாதீர்கள். நண்பர்கள் ஆதரவாக இருந்திடுவர். அடுத்து தனுசு ராசி. மன அமைதி. புதிய தொழில் பற்றிய சிந்தனை. புதிய வாகனம் அல்லது நிலம் வாங்க புக் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும். புக் செய்வது நல்லது. அடுத்து மகர ராசி. பெரிய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டிய வாய்ப்பு உருவாகும். உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும். ஆமாம், முக்கியத்துவம், வாழ்க்கை துணைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அவர்களின் எண்ணங்களை அறிந்து கிஃப்ட் ஏதாவது வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அடுத்து கும்பராசி. பார்ட்டிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கவனம் தேவை. வயிற்றுப்போக்கு, ஜுரம் போன்ற சிறு வியாதிகள் வந்து விலகிச் செல்லும். விநாயகர் வழிபாடு நன்மை பயக்கும். மீனராசி. மனைவிக்கு மருத்துவ செலவு. உயர் அதிகாரிகளால் நன்மை. புதிய ஷேர்ஸ்கள் மீது இன்வெஸ்ட் செய்ய நன்று. வாங்கி செல்வது நன்மை பயக்கும். அடுத்து ஜோதிட பாடத்திற்குள் செல்வோம். இன்று சுக்கிராச்சாரியார் பற்றிய ஒரு புராண கதை. இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மந்திரம் தெரிந்தவர், வித்தை தெரிந்தவர் சுக்கிராச்சாரியார். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. தேவர்களால் ஜெயிக்க முடியவில்லை. அதற்கு காரணம் சுக்கிராச்சாரியார். ஆகவே சுக்கிராச்சாரியரை பலகீனப்படுத்தால் ஒழிய நாம் ஜெயிக்க முடியாது என்று நிர்ணயத்திற்கு வந்த தேவர்கள் ஒரு சூழ்ச்சி செய்வார்கள். அதாவது தேவகுரு ஆகிய பிரகஸ்பதியின் மகன் கச்சனை சுக்கிராச்சாரியிடம் அனுப்பி உளவு வேலை பார்த்து, சமயம் பார்த்து அவரை பலகீனப்படுத்துவதற்கு உண்டான முயற்சியை மேற்கொள்ள அனுப்பி வைப்பார்கள். கச்சன் சுக்கிராச்சாரியிடம் வருவார். அவரது அறிவையும் வினயத்தையும் பார்த்த சுக்கிராச்சாரியார் அவரை சீடனாக சேர்த்து கொள்வார். சுக்கிராச்சாரியாருக்கு ஒரு மகள், பேர் தேவயானி, மிக மிக அழகி. அந்த கச்சனின் அழகில், வினயத்தில், நடத்தையில் மயங்கிய தேவயானி அவன் மீது காதல்
கொண்டு விடுவாள். 4ஆம் பட்சத்தில் அவன் இல்லை என்றால் நான் உயிர் வாழ முடியாது, தான் உயிர் வாழ முடியாது என்ற நிலைக்கு வந்து விடுவார். கச்சன் ஏதோ சூழ்ச்சியினால்தான் வந்திருக்கிறாள் என்று யூகம் செய்த அசுரர்கள் ஒரு நாள் கச்சன் மாடு மேய்க்க சென்றிருக்கும்போது அவனை கொன்று எரித்து அந்த சாம்பலை மதுபானத்தில் கலந்து சுக்கராச்சாரியாருக்கு கொடுத்து விடுவார்கள். சுக்கராச்சாரியாரையும் அதை அறிந்து விடுவார். இப்பொழுது கச்சன் வரவில்லை என்பது அந்த தேவயானைக்கு மனம் ஒரு இடத்தில் லைப்பு கொள்ளாது. அங்கும் இங்கும் ஓடி தேடுவாள், இது கொள்வாள். நேராக தந்தையிடம் செல்வாள். அப்பா, கச்சனை நான் மனதார விரும்புகிறேன், அவர் இல்லை என்றால் எனக்கு வாழ்க்கையே இல்லை. கச்சன் வெளியே சென்றவர் வரவில்லை, அவருக்கு ஏதோ ஆபத்து தோன்றிருக்கிறது என்று எனது கண் துடிக்கிறது, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அழுது புலம்புவாள். யோசிப்பார், மகள் மீது அதிக பாசமுடையவர் சுக்கராச்சாரியார். அப்பொழுது அவரது ஒரு தவ வலிமையால் கச்சா எங்கிருக்கிறாய் என்று கேட்பார். அப்பொழுது அவரது வயிற்றுக்குள்ளிருந்து, குருவே, நான் உங்கள் வயிற்றில் இருக்கிறேன், நான் இறந்தால் இருந்து விட்டு போகிறேன், விட்டு விடுங்கள் என்று சொல்லுவார். அப்பொழுது சுக்கராச்சாரியாருக்கு தர்ம சங்கடமாகி போயிடும். அவர் மந்திரம் சொல்லி அவனை உயிர்ப்பித்தால் இவர் வயிறு வெடித்து தான் அவர் வெளியே வர முடியும். இந்த மந்திரமானது ஒரு தடவை வேறு வாழ்க்கை உபதேசித்து விட்டால் பிறகு அது பலிக்காது. என்ன செய்வது என்று யோசித்த சுக்கராச்சாரியார் கச்சனிடம், அப்பா, நீ ஒன்று செய், நான் உனக்கு இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மந்திரத்தை உபதேசிக்கிறேன், அதை கற்றுக்கொள், நீ எனது உடம்பிலிருந்து வெளியே வந்து இறந்து போன என்னை உயிர்ப்பித்து விடு என்று சொல்லிவிட்டு அவனுக்கு இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மந்திரத்தை உபதேசம் பண்ணுவார். பண்ணிவிட்டு கச்சா வெளியே வா என்று சொல்லுவார். கச்சன் அவரது வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வருவான். பழையபடி கச்சன் என்ன செய்வான் என்றால் அந்த சுக்கராச்சாரியாருக்கு அந்த மந்திரத்தை சொல்லி அவரையும் உயிர்ப்பிப்பான். இப்பொழுது என்ன ஆயிற்று, சுக்கராச்சாரியாருக்கு அந்த மந்திர பலம் போயிற்று. இனிமேல் இறந்த அசுரர்களை உயிர்ப்பிக்க முடியாது. ஸோ தன்னை நம்பிய கூட்டத்தை காப்பாற்றுறதுக்கு 1000 ஆண்டு வரம்பிருந்து பெற்ற தவத்தை மகளின் அதீத பாசத்தினால் விட்டு விடுவார். தன் நம்பிய கூட்டத்தை ஏமாற்றி விடுவார். ஏமாற்றியது தான் கணக்கு. ஸோ அதீத பாசமே அசுரர்களின் வாழ்வுக்கு வழிவித்து கொடுத்தது. சுக்கிரன் பலமாய் உள்ள நண்பர்களே, நீங்கள் கூட எதா இருந்தால் கூட ஆலோசித்து முடிவெடுங்கள். அதீத பாசத்திற்கு கட்டுப்படுத்தால் அது ஆபத்தை கொண்டு முழிக்கும். ஸோ எந்த முடிவு எடுக்கதா இருந்தால் கூட தீர ஆலோசித்து முடிவெடுங்கள். இது சுக்கிரனை பற்றிய அம்சம். இன்னும் சில விஷயங்களோடு நாளை சந்திக்கிறேன்.